ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது சோயா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷனாக வரும். தக்காளி, நாட்டு தக்காளி 2 தக்காளிங்க, சின்ன வெங்காயம் ஒரு 20 கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வட்டத்தில், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, சோயா வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேங்க அலசிட்டு, தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனி மல்லித்தூள் 3 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. இதில் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் வர்ற மாதிரி நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க, கொஞ்சமாக சோம்பு தூள் போட்டுக்கலாம். நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு காட்டுறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. இப்போ சோயா போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம சோயாவில் முன்னாடியே போட்டாச்சு, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது கொதி வர ஆரம்பித்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.